அனைவருக்கும் வணக்கம். வீட்ல இருந்தபடியே சம்பாதிக்க நினைக்கிற எல்லாருக்கும் ஃபைவர் மிக பெரிய வரம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வேலையாக இருந்தாலும் இதுல சர்வீஸா கொடுக்க முடியும். அது டெக்னிக்கலாகவும் இருக்கலாம், நான் டெக்னிக்கலாகவும் இருக்கலாம். இதுல கவனமா இருக்க வேண்டியது, உங்க கூட போட்டி போட உங்கள போல பலர் இருக்குறாங்க. சரி, முதலில எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு பார்க்கலாம். fiverr.com குள்ள போய் ஜாயின் என்பதை கிளிக் பண்ணுங்க. அதில் உங்க மெயில் ஐடி இல்ல ஃபேஸ்புக் வழியா ஓபன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஆக்டிவேஷன் லிங்க் உங்க மெயில் ஐடிக்கு வரும். அதை கிளிக் பண்ணி ஐடியை ஓபன் பண்ணுங்க. ஸ்விட்ச் டு செல்லிங் அங்குறத கிளிக் பண்ணுங்க. டாஷ்போர்ட், மெசேஜஸ், ஆர்டர், கிக்ஸ் அன்னு இருக்கும். அதுல கிக்ஸ் அங்குறத கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கிரியேட் ஏ கிக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் உங்கள தனியா காட்டும். அத மனசுல வச்சு ஒவ்வொன்னையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. முதல்ல டைட்டில், அதுல நீங்க என்ன பண்ண போறீங்களோ அத 80 கேரக்டருக்குள்ள கொடுங்க. அப்புறம் மெயினா டேக்ஸ் 5 டேக்ஸையும் சரியா கொடுங்க. அடுத்து பிரைஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ். இதுல ஒரே பேக்கேஜ்னா அத மட்டும் கொடுக்கலாம். இல்லனா ரிமைனிங் ஃபுல் பண்ணுங்க. இதுல கவனிக்க வேண்டியது பிரைஸ் அண்ட் டைம். $5 இருந்து எவ்வளவு உங்க வேலைக்கு வேணுமோ அவ்வளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் முக்கியமா கவனிக்க வேண்டியது டைம் ஃப்ரேம். உதாரணமா, நீங்க 1 டே அன்னு கொடுத்தா கிளையண்ட் ஆர்டர் பண்ண டைம்ல இருந்து உங்க டைமா ஓட தொடங்கும். சப்போஸ் டைம் ஃப்ரேம் தாண்டி நீங்க டெலிவர் பண்ணாம போனா ஆர்டர் கேன்சல் ஆகுற சான்ஸ் கூட இருக்கு. அத மனசுல வச்சிட்டு டைம் ஃப்ரேம் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்ய போறீங்களோ அத தெளிவா குறிப்பிடுங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ்ல கிளையண்ட் கிட்ட இருந்து தேவைப்படுற டீடைல்ஸ் சரியா குறிப்பிடுங்க. கேலரி ஏரியா ரொம்ப முக்கியம். இதுல 3 பெஸ்ட் இமேஜ் கொடுங்க. அதுல எது பெஸ்டோ அத பிரைமரி இமேஜா கொடுங்க. அவ்வளவு தான். முதல் ஆர்டர் வாங்க கிக் தவிர மற்ற சில விஷயங்களும் இருக்கு. உங்க ப்ரொஃபைலுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. உங்கள பத்தி தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடுங்க. அது மட்டுமில்ல தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜ் பத்தியும் குறிப்பிடுங்க. உதாரணமா தமிழ் நேட்டிவ் லாங்குவேஜா இருக்கலாம். இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஹிந்தி கொஞ்சம் தெரியலாம். அதையும் குறிப்பிடுங்க. முடிஞ்ச வர வேலை இருக்கோ இல்லையோ ஃபைவர் அக்கவுண்ட்டை ஆன்லைன்லயே போட்டு வைங்க. வாய்ப்பு அதிகமாகும். அதே போல கிக்கும் நல்ல ரேங்க் ஆகும். இதுல செய்யக்கூடாதது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்டர் கிடைச்சா கிளையண்ட்டை டைரக்டா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதே போல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்து கான்டாக்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கிளையண்ட் ஃபிளாக் பண்ணா உங்க அக்கவுண்ட் பான் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே போல பணத்தை முன்பே தர வற்புறுத்த கூடாது. முறையா டெலிவர் பண்ணி வாங்கணும். அதே போல ஃபீட்பேக் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுக்கணும்னு வற்புறுத்தினாலும் பான் ஆகுற வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்துல 2 அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலும் பான் ஆகும். அக்கவுண்ட் ஸ்விட்ச் பண்ண நினைச்சா முறையா டீஆக்டிவேட் பண்ணிட்டு புது அக்கவுண்ட் தொடங்கலாம். ஆன்லைன்ல தொடர்ந்து இருக்க முடியாத பட்சத்துல அவுட் ஆஃப் ஆபீஸ் மோட் போட்டு வைக்கலாம். ரெஸ்பான்ஸ் ரேட் இது மூலமா பாதிக்காம தடுக்கலாம். டெலிவர் செஞ்ச பிறகு கிளையண்ட் கம்ப்ளீட்டட் அன்னு மார்க் பண்ணலனா கவலைப்பட வேண்டாம். 3 நாள்ல அதுவே கம்ப்ளீட்டட் அன்னு மார்க் ஆகிடும். 14 நாள் கூலிங் பீரியட் முடிஞ்சதும் அமௌண்ட் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அப்புறம் பேபால் இல்லனா பே ஓனீர் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். 100 விழுக்காடு ஆன் டைம் டெலிவரி, ரெஸ்பான்ஸ் டைம், ஆர்டர் கம்ப்ளீஷன் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். முடிஞ்ச வர சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரெக்யர்மெண்ட் சரியா இல்லாத ஆர்டரையும் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட சொல்லி கம்ப்ளீஷன் ரேட் அஃபெக்ட் ஆகாத அளவு கேன்சல் பண்ணலாம். பிரச்சனை எதுவும் தெரிஞ்சா தயக்கம் இல்லாம கஸ்டமர் சப்போர்ட்க்கு போங்க. வேலை பிடிச்சா கிளையண்ட் நிச்சயம் நல்ல ரேட்டிங் கொடுத்து மீண்டும் உங்களை தேடி வரலாம். நன்றி, வணக்கம்.